வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சோனி லைவ்ல ஓடிட்டு இருக்கிற சேரனின் ஜேர்னி அப்படிங்கிற சீரியலோட விமர்சனம். 9 எபிசோடு, ஒரு 40-45 நிமிஷம் ஓடக்கூடிய எபிசோடு ஒன்னொன்னும். இந்த சீரியல்ல சரத்குமார், பிரசன்னா, ஜெயபிரகாஷ் போன்ற பல நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. கதைக்களம் ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட். ஒரு கார் கம்பெனியில ஒரு டாப் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனுக்காக ஒரு சரியான ஆளை தேர்ந்தெடுக்க நினைக்கிறாங்க. அதுக்கு கடைசியா ஒரு 5 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் சோதிச்சு பார்க்காம இவங்களுடைய பர்சனாலிட்டியும் ஸ்டடி பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு யார் சூட்டபிளாக இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்கள தான் செலக்ட் பண்ணணும்னு கம்பெனியோட சிஇஓ நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு கேண்டிடேட்டுடைய பேக் ஸ்டோரி, கடைசியில் ஒரே ஒரு எபிசோட் மட்டும் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ், கடைசியில் யார் செலக்ட் ஆகிறாங்க, இதுதான் இந்த சீரியலோட மொத்த கதையை. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கதை. அது பர்சனல் கதை மட்டும் இல்லாமல் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையும் மையமாக வச்சு இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொன்றும் ஒரே அபத்த களஞ்சியம். ஃபேக்கான ஒரு லெஃப்டிஸ்ட் பொலிட்டிக்கல் நரேட்டிவ், நிஜ பிரச்சனைகளுக்கு அறிவுபூர்வமாக இல்லாமல் வெறும் உணர்வு பூர்வமாக துளி கூட ஒரு பேசிக்கான ஒரு புரிதலே இல்லாத அரைவேக்காட்டு சொல்யூஷன்ஸு, 5 நிமிஷத்துக்கு ஒரு அழுக. நான் சும்மா கிண்டலுக்கு சொல்ல, நிஜமாவே 5 நிமிஷத்துக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து அழுதுகிட்டே இருக்கும், ஆண் பெண் வித்தியாசமே இல்லாமல். இப்படிப்பட்ட மூளையை ஆஃப் பண்ணிட்டு பார்க்க வேண்டிய பொறுமையை அளவில்லாத அளவுக்கு சோதிக்கக்கூடிய ஒரு சீரியல் தான் இந்த சேரனுடைய ஜேர்னி. இந்த சீரியலோட முதல் பிரச்சனையே இதோடைய டைரக்டர் தான். நமக்கு என்ன வருமோ அதை மட்டும்தான் படமாக எடுக்கணும். காதல், குடும்ப சென்டிமெண்ட் இவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னா அதோட நிறுத்திக்கணும். இதை மீறி நிஜமாவே அறிவை யூஸ் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்டை பற்றி படம் எடுக்க ஒரு திறமை வேணும். அது இந்த டைரக்டருக்கு சுத்தமாக இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக எக்ஸ்போஸ் செய்யறது தான் இந்த சீரியலோட கதை. போராத குறைக்கு ஒரு லெஃப்டிஸ்ட் அஜெண்டா, முஸ்லீம் அல்லது மைனாரிட்டிகளுக்கு இந்தியாவில் வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம், இதெல்லாம் வேற எடுத்துட்டு இருக்காரு. சைபர் கிரைம், விவசாயிகள் பிரச்சனை, அரசியல்ல ஊழல், படிப்புக்கு ரொம்ப செலவாகுது, இந்த மாதிரி பல விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு எதையுமே அலசி ஆராயாம ஒன்று கிளிப்பிள்ளத்தனமா யாரோ சொல்றதை ரிப்பீட் பண்றது, இல்லை அபத்தமா அறவே காட்டுத்தரமான ஒரு தீர்வை கொடுக்கறது, வெறும் சினிமா டயலாக் மூலமா சினிமேட்டிக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது, இப்படின்னு யோசிக்கிற திறன் இருக்கிற யாருமே தாங்கி கூட முடியாத அளவுக்கு மோசமான ஒரு சீரியல் தான் இந்த சீரியல். இதோடைய கதாபாத்திரங்கள், இதோடைய காட்சிகள் எல்லாமே. உதாரணத்துக்கு ஒரு 2-3 விஷயங்கள் சொல்றேன். முதல்ல இந்த இன்டர்வியூ ப்ராசஸ். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு சீனியர் மோஸ்ட் பொசிஷன். இதுல வந்து பிரசன்னா மட்டும்தான் இதுக்கு சூட்டபிளா இருப்பாருங்கிறத 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கூட சொல்லிடும். இவருக்கு போட்டியா வரவங்களுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில சுத்தமா அனுபவமே கிடையாது. இவங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒருத்தர் வந்து செருப்பு கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஒரு கேரக்டர் வந்து விவசாயத்துல இறங்கிடுவாங்க. இன்னொருத்தர் வந்து அரசியல் செஞ்சுட்டு இருப்பாரு. யாருக்குமே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில அனுபவமே கிடையாது. பிரசன்னா மட்டும் சில வருஷங்கள் அமெரிக்கால ஆட்டோமொபைல் டிசைன் செய்யற ஒரு கம்பெனியில வேலை செஞ்சிருப்பாரு. எப்படி இவருக்கு இணையா மத்தவங்கள அவங்க ஃபைனல் லிஸ்ட்ல எடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியவே புரியாது. சினிமால மட்டும் எதுவுமே நடக்கும் போல இருக்கு. இவங்கெல்லாம் முன்ன பின்ன இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. எதுக்காக இன்டர்வியூக்கு அந்த 5 பேருக்கு 5 தனித்தனி பெரிய கேமரா வச்சு அவங்கள ஒரு 2 பேரு ரூம் போட்டு தனியா பக்கத்து ரூம்லயே தான் இருப்பாங்க. அவங்க ஆனா பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் நேரயே கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேச வேண்டியது தானே? இந்த ஜெயபிரகாஷ் வந்து ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. தொப்பி, கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு தான் இருப்பாரு ரூமுக்குள்ள கூட. ஒரு டிடெக்டிவ் மாரி. ஒவ்வொரு கேரக்டரோட பேக் ஸ்டோரிய நமக்கு காட்டின பிறகு, கடைசி சீன்ல இவரு அந்த கேரக்டரோட சோசியல் மீடியா அக்கவுண்ட்லேருந்து எல்லாம் நமக்கு சொன்ன இந்த கதையெல்லாம் அப்படியே உட்காந்த இடத்துல அவரு பார்த்தா மாரி ஒரு எஃபெக்ட்ட நமக்கு கொண்டு வருவாங்க ஒவ்வொரு எபிசோட்லயும். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இது கடவுளுக்கு கூட தெரியாது. சேரனுக்கு மட்டும் தான் தெரிஞ்ச ஒரு பெரிய ரகசியம் இது. இன்னைக்கு விவசாயிங்களுக்கு இருக்கிறவங்களுக்கே வேலை இல்ல. அதுல அவ்வளவா பணமும் வரதில்ல. வேற செக்டர்ல அதனால அவங்க வேலைக்கு போறாங்க. இவங்க இந்த சீரியல்ல திரும்ப இளைஞர்கள போய் நீங்களும் விவசாயம் செய்யுங்க அப்படின்னு சேரன் இதுல சொல்றாரு. இது எவ்வளவு தூரம் உண்மைக்கு புறம்பானது?
விவசாயம் முக்கியம்தான். ஆனா, இன்னைக்கு இருக்கிற ஜனத்தொகைக்கு அத்தன பேரும் திரும்ப விவசாயம் பண்ண கிளம்பினாக்கா, அவங்களுக்கு எங்கேருந்து அதுல வேலை கிடைக்கும்? எப்படி வருமானம் வரும்? அடுத்தது இந்த முஸ்லீம் அல்லது இந்த மைனாரிட்டிகளோட பிரச்சனை. என்னமோ முஸ்லிம்ஸ் இல்ல மைனாரிட்டீஸால இந்தியால வாழவே முடியாதாம். அதனால எல்லாரும் நாட்ட விட்டே போயிடுங்க அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து சொல்லுது. இப்போ இந்த டாட்டால யாரு? இந்த அசீம் பிரேம்ஜிங்கிறவர் யாரு? இல்ல இந்த கோவிடும்போது மருந்து கண்டுபிடிச்சாரே பூனாவாலான்னு அவரு யாரு? கிரிக்கெட்ல இருக்கிற முகமது ஷாமி இவரு யாரு? ஹிந்தில இந்த கான்லாம் இருக்காங்களே, அவங்கலாம் யாரு? இந்த மாரி ஃபேக் ப்ராபகேண்டாலாம் தேவதானா? கதையில ஃபோக்கஸ் பண்ணி ஒழுங்கா நல்ல சீரியல் எடுக்கலாமா இல்லையா? இந்த மாரி நான் பல பிரச்சனைகள் இந்த சீரியல்ல இருக்கு. அதெல்லாம் அடுக்கிக்கிட்டே போலாம். சரி, அப்ப இதுல நல்ல விஷயம்னு ஏதாவது இருக்கா இல்லையா? அப்படின்னா, ஒரு சில நல்ல விஷயங்கள் என் கண்ல பட்டது இந்த சீரியலோட மேக்கிங்ல. அது ஒரு எபிசோடு, ஒரு கேரக்டர் வந்து மொத்தமா வந்து ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர். அதே மாரி அமெரிக்கால நடக்கிற மாரி 1, 2 எபிசோடு, 1, 2 கேரக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரிஜினலான ஹிந்தி டயலாக்ஸு, ஒரிஜினலான இங்கிலீஷ் டயலாக்ஸு, இன்ஃபாக்ட் ஒரிஜினலான ஃபாரின் நடிகர்கள போட்டு, அது மாரியே எடுத்திருக்காங்க. இதுல வந்து கொச்சையான ஆக்சென்ட்டு, தப்பான டயலாக் அதெல்லாம் எதுவுமே இல்ல. இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த சீரியல்ல. அதே மாரி ஒரு சின்ன பட்ஜெட்ல இந்த சீரியல எடுத்திருக்காங்க. ஆனா, அமெரிக்காலயே நடக்கிற மாரி சில காட்சிகள்லாம், வெளிப்புற காட்சிகள் கூட நமக்கு காமிச்சிருப்பாங்க. அது கூட கஷ்டப்பட்டு லோக்கலாவே எடுத்திருந்தா கூட, அத வந்து அவங்க அந்த எஃபெக்ட்ட வந்து கரெக்ட்டாவே ஓரளவுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க, அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் அவ்வளவா பிசிறு தட்டா இருந்தது. இதுவும் ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். மத்தபடி நடிப்பு, செட்ஸு, பேக்கிரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாம் ஒரு ஓகே ரகமா இருந்தது. ஏதாவது 1, 2 விஷயம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம்னா கூட, எல்லாமே கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாரி, இந்த ஓவராலான இந்த அபத்த களஞ்சியத்துல காணாம போயிடுது. சரி, அப்ப இந்த சீரியல பார்க்கலாமா, வேணாமா அப்படின்னு இன்னும் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களால மூளைய ஆஃப் பண்ணிட்டு, ஏதாவது புதுசா பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சீரியல பார்க்க நினைக்கிறீங்களா? அல்லது இந்த லெஃப்டிஸ்ட் ப்ராபகேண்டா அது மாரி இருக்கிற படங்கள், இல்ல சீரியல்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? அப்படின்னா இந்த சீரியல் நீங்க பார்க்கலாம். குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு சீரியல் தான் இது. மத்தபடி நல்ல கதை, லாஜிக்லாம் இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனைய எடுத்துக்கிட்டா, அதுக்கு எல்லா பக்கத்தையும் பேசி சரியான ஒரு தீர்வு சொல்லணும். அப்படின்லாம் நினைக்கிற ஆளா? அப்ப இத பார்க்கவே பார்க்காதீங்க. ரொம்ப நொந்து போயிடுவீங்க என்ன மாரியே. இந்த சீரியலுக்கு ரேட்டிங்லாம் குடுக்க முடியாது. மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.